6 சக்தி வாய்ந்த முருகன் கோவில்கள் மற்றும் அவற்றின் அதிசயங்கள். முருகன் அருளால் வாழ்க்கை மாறிவிட்டது. இந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஏன் சில முருகன் கோவில்கள் மட்டும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றன? அங்கு நடந்த அதிசயங்கள் என்ன? இன்று நாம் பார்க்கப் போவது தமிழர்களின் ஆன்மாவாக இருக்கும் 6 சக்தி வாய்ந்த முருகன் கோவில்கள் மற்றும் அவற்றின் மர்ம அதிசயங்கள். 1. பழனி முருகன் கோவில். அதிசயம். பழனி முருகன் தரிசனம் செய்தால் வாழ்க்கை இனிக்கும் என்று சொல்வார்கள். இங்கே இருக்கும் முருகன் சிலை சாதாரண சிலை அல்ல. அது நவபாஷாணம் என்ற அரிய மூலிகை கலவையால் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. அபிஷேக பால், பஞ்சாமிர்தம் போன்றவை உடலுக்கு மருத்துவ குணம் தரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆன்மீக ரகசியம். முருகன் இங்கு தண்டாயுதபாணியாக நிற்கிறார். அவர் சொல்லும் செய்தி, அமைதிதான் மிகப்பெரிய செல்வம். பலர் கடன் பிரச்சனை, மன அழுத்தம், குடும்ப துன்பம் ஆகியவை இங்கு வந்து குறைந்ததாக கூறுகிறார்கள். 2. திருச்செந்தூர் முருகன் கோவில். அதிசயம். கடல் அருகே இருக்கும் இந்த கோவில் 1000 ஆண்டுகளாக அலைகளை எதிர்த்து நிற்கிறது. சூரபத்மரை அழித்த பிறகு முருகன் இங்கு தங்கி அருள் புரிந்ததாக புராணம் கூறுகிறது. மர்மம். இங்கு கடல் நீர் உப்பாக இருந்தாலும் கோவிலுக்குள் இருக்கும் நாழிகை கிணறு தண்ணீர் இனிப்பாக இருக்கிறது. அறிவியல் கூட இதற்கு முழு விளக்கம் தர முடியவில்லை. பக்தர்கள் நம்பிக்கை. இங்கு வேண்டினால் எதிரிகள் விலகுவர், நீதிமன்ற பிரச்சினைகள் தீரும், மனபயம் குறையும். 3. சுவாமிமலை முருகன் கோவில். அதிசயம். இந்த இடத்தில் முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கே ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை சொன்னார். அதனால்தான் இவர் குருவின் குரு என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக சக்தி. படிப்பில் கவனமில்லாதவர்கள், ஞாபக சக்தி குறைவானவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. 4. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். அதிசயம். இது முருகனின் திருமணஸ்தலம். சூரனை வென்ற பிறகு தேவர்களின் மகளான தெய்வானையை முருகன் இங்கு திருமணம் செய்தார். பக்தர்கள் அனுபவம். திருமணத் தடை, குடும்ப பிரச்சனை, காதல் தோல்வி போன்றவற்றால் வருந்துபவர்கள் இங்கு வந்து பிரார்த்தித்தால் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது என்று பலர் நம்புகிறார்கள். 5. பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில். அதிசயம். அடர்ந்த காடுகளுக்குள் இருக்கும் இந்த கோவில் மிகவும் அமைதியான சக்தி கொண்ட இடமாக கருதப்படுகிறது. இங்கு ஔவையாருக்கு முருகன் குழந்தை வடிவில் காட்சி தந்தார். சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்ற கேள்வி மூலம் ஔவையாரின் அகந்தையை உடைத்தார். ஆன்மீக பாடம். எவ்வளவு அறிவிருந்தாலும் பணிவு முக்கியம். 6. திருத்தணி முருகன் கோவில். அதிசயம். சூரசம்ஹாரத்திற்கு பிறகு கோபம் தணிந்து அமைதியாக இருந்த இடம் இது. அதனால் இந்த கோவில் மன அமைதி, கோப கட்டுப்பாடு, குடும்ப அமைதி கிடைக்கும் ஸ்தலமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் நம்பிக்கை. இங்கு 365 படிகள் உள்ளன. ஒவ்வொரு படியும் வாழ்க்கையின் ஒரு நாளை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. முருகன் கோவில்கள் என்பது வெறும் கல் கட்டிடங்கள் அல்ல. அவை நம்பிக்கையின் மையம், மன அமைதியின் இடம், ஆன்மீக சக்தியின் கதவு என்று கோடிக்கணக்கான பக்தர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் இந்த 6 கோவில்களில் எதற்கு சென்றிருக்கிறீர்கள்? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள். வெற்றிவேல், வீரவேல்.